பொங்கல் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரிசி 200 கிராம், சிறுபருப்பு 100 கிராம். இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் பொங்கல் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி பருப்பு, அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த நெய்யில் லைட்டாக சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். யூஸ்வலாக அப்படி தான் வைப்போம். ஸோ பொங்கல் கொஞ்சம் குலைவாக வரணும். அதனால் 3.5 கப் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் நான் ஊற்றுறேன் அதிகமாக. பொங்கல் அப்போ தான் நல்லா. அப்புறமா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ப்ரெஷரில் வச்சிட்டோம் அப்படின்னா 3 விசில் வரணும். நார்மலாக 2 விசில் வைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 விசில் வைக்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழைவாக வரும். நான் 3 விசில் வைக்கிறேன். பார்க்கலாம். வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். 3 விசில்ஸ் வந்துருச்சு. இப்போது ப்ரெஷரும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நல்லா வந்துருச்சு பொங்கல். நல்லா பதமாக வெந்திருக்கு. இனி என்ன பண்ணணும்? டெம்பரிங், தாளிக்கணும். அவ்வளோதான். 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. நிறைய முந்திரி பருப்பு, நிறைய கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஃப்ளேவர் பொங்கலை பொறுத்த வரைக்கும். கருவேப்பிலை போட்ட உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம் போடணும். இது முழுசாக போடக்கூடாது. பவுட்ராகவும் போடாமல் 1-2 இடித்து போடுங்க. நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதை சாதத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.